வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடல் என்ற அகப்புற நூலிலிருந்து 15வது பாடலாக இருக்கக்கூடிய திருமால் பற்றிய பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாடலுக்கான பொருளை சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம். இந்த பாடலை பாடியவர் இளம் பெருவழுதியார் என்ற புலவர். இப்போ இந்த பாடலில் திருமால் இருக்கக்கூடிய திருமாலிருங்குன்றம், திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அழகர்மலை பற்றிய செய்தி தான் இதில் இடம்பெற்றிருக்கின்றது. அழகர்மலை அப்படிங்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு திருமால் கோயில். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த திருமாலினுடைய சிறப்புகளை பற்றி, அங்கு வரக்கூடிய அடியவர்கள் அந்த திருமாலை வணங்கக்கூடிய நிலையில் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் பெறுவாங்க, இது மாதிரியான செய்திகளை எல்லாம் உள்ளடக்கியதான் இந்த 15வது பாடல். பாருங்க, பாட்டினுடைய விளக்கத்துக்குள்ள போகலாம். அதாவது முதல்ல அந்த திருமாலிருங்குன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த அழகர் மலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். அறிவோட எல்லையால கூட அளந்து அறியப்படாத புகழோடு சிறப்புற்று விளங்கக்கூடியதான். இந்த உலகத்தை, நில உலகத்தை அப்படியே தாங்கி கொண்டு நிற்குதான். பழம்பெருமையோடு பொருந்தி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. புலவர்கள் ஆராய்ந்து உரைத்த அழகோடு உயர்ந்து நிற்கக்கூடியது. நில உலகத்திற்கு உதவக்கூடிய எல்லா பொருள்களையும், நிறைவான பயன்களையும் தன்னிடத்திலே வைத்து கொண்டிருப்பது சில மலைகள். அப்படிப்பட்ட மலைகள்லேயே ரொம்பவுமே சிறந்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது திருமால் இருக்கக்கூடிய அந்த திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற மலை குன்றமாகும். அப்படிப்பட்ட அந்த மலை குன்றத்தில் தங்கியிருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா, அப்படியே பூங்கொத்துக்களோடவும் துளசியோடவும் மாலை அணிந்திருக்கக்கூடிய திருமால் தான். அந்த திருமாலை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போய் சேருவாங்க. மற்றவங்களால அப்படி போய் சேர முடியாது. அப்போது அந்த திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அந்த அழகர் மலை உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகளில், சிறந்த மலைகளில் அது ஒன்று முதன்மையானது. அந்த மலையிலே கோயில் கொண்டிருக்கக்கூடியவன் திருமால். அந்த திருமாலை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நமக்கு குறிப்பிடுது. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே ரொம்பவுமே முயற்சி பண்ணி நாம் செல்ல வேண்டிய இடம்னு பார்த்தா சொர்க்கம்தான். அதை எளிமையாக அடையணும், அந்த சொர்க்கத்துக்கு எளிமையாக போகணும் அப்படின்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது திருமாலே, உன்னுடைய திருமாலிருங்குன்றம் தான். அதனால் என்னுடைய குரல் இந்த மலைப்புறம் எல்லாம் எதிரொலிக்கட்டும், யாம் எல்லாரும் நின்னை போற்றி போற்றி பாடுவோமாக அப்படிங்கிறார். அதாவது சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா திருமால் இருக்கக்கூடிய அந்த திருமாலிருங்குன்றம் என்று சொல்லக்கூடிய அழகர் மலையை எல்லாரும் பாடணும். அந்த பாடல் அந்த மலைப்பகுதி எங்கும் எதிரொலிக்கும். அப்படி யாரெல்லாம் பாடுறாங்களோ, போற்றி பாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் துறக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறத புலவர் குறிப்பிட்டுட்டு போகிறாரு. புலவர் யாருன்னா இளம் பெருவழுதியார். அதற்கப்புறம் மென்மையான தலைகளை கொண்டவன் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பு. அந்த ஆதிசேஷன் தான் திருமாலுக்கு நிழல் செய்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட திருமாலே, உனக்கு முன்னோனாக பிறந்தவன் யாருன்னா உனக்கு அண்ணனாக பிறந்தவன் பலராமன். அவன் மார்பில் வெண்மையான கடம்ப மலர் மாலையை அணிந்திருக்கிறான் அந்த பலராமன். அந்த மாலை மாதிரி அப்படியே அழகர் மலையிலிருந்து அந்த வெண்மையான கடம்ப மாலை மாதிரி அப்படியே அந்த அருவி கொட்டுகின்றது. அந்த அருவி நீரால சிலம்பாறு அப்படிங்கிற அந்த ஆறு அழகு பெறும். அதனால சிறப்பு பொருந்தியுள்ள அதனால் அழகாக இருக்கும். அப்படி சிறப்பு பொருந்தியுள்ளது திருமாலிருஞ்சோலை மலையாக விளங்கும் உன்னுடைய மலைதான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கப்புறம் நமக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமாலே அந்த திருமாலிருங்குன்றத்திற்கு உன்னுடைய திருவடி முன்னாடி நின்று விதைச்சிட்டு போவாங்க. அதனால் மக்களுக்கு பெரும் பயன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாளை இந்த உலகத்திலே ரொம்பவும் நிலைத்து நிற்கக்கூடியது, நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடியது, நீ நிலை பெற்றிருக்கக்கூடிய இந்த திருமாலிருங்குன்றமாகிய அழகர் மலை தான். அதனால் மாந்தர்களே, அந்த பெருமானை நினையுங்கள். அவன் தங்கியிருக்கக்கூடிய மனம் வீசக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலையினுடைய சிறப்பினை கூறுவோம், அதனையும் நீங்கள் கேட்பீர்களாக அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் சொல்வது போல புலவர் பாடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா திருமாலிருஞ்சோலையில் அந்த அந்த அழகர் மலையில் அந்த நீரூற்றுகள் இருக்கும் இல்லையா, சுனை நீர், அதெல்லாம் நீலப்பூக்களாக இருக்குமா. அது பார்க்கறதுக்கு பெருமாளினுடைய அந்த நீல வண்ணத்தை ஒத்திருக்குமா. அதற்கப்புறம் அந்த சுனையை சூழ்ந்து இருக்கக்கூடிய சோலை பகுதிகளில் மரங்கள் எல்லாம் சிவந்த பூக்கள் இருக்குமா.
அது வந்து பொன்னிறமாக இருக்குமா, சிவந்து இருக்கக்கூடிய பூக்கள் இருக்குமா, அது பெருமாளினுடைய ஆடையைப் போல காட்சியளிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு புலவர். அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் காய்களும் கனிகளும் பல வகை நிறங்களோடு இருக்கும். அது எப்படிப்பட்டதுன்னா, பெருமாளினுடைய அருள் யாரெல்லாம் அவர்கிட்ட போகிறாங்களோ அவங்களுக்கு அது உதவி கிடைக்கும். இப்போ மரத்தடியில் போனால் காயும் கனியும் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி பெருமாள் இடத்துல போனால் உங்களுக்கு எல்லாமும் கிடைக்கும் அப்படிங்கிறத அது வந்து சொல்லுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மலைக்கு போக முடியல, அந்த மலை மேலே ஏறி போய் யாருனாலையாவது அந்த கடவுளை வணங்க முடியலைன்னா அவங்களுக்கும் ஒன்று இருக்குது. அந்த குன்றத்தினுடைய தோற்றத்தை தொலைவிலிருந்து கண்டு அவனை நினைத்து அதனை பணிவீர்களாக. அப்போ அந்த மலை மேலே ஏறி வர முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க தொலைவில் இருந்தாவது அந்த திருமாலிருங்குன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த அழகர் மலையை வணங்குங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு எல்லா சௌக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அந்த இருங்குன்றம் அப்படிங்கிற அந்த மலையினுடைய புகழ் உலகம் எல்லாமே பரவி இருக்கிறது. அந்த பெரிதான ஆரவாரத்தை கொண்ட கடல் சூழப்பட்ட இந்த உலகத்தில் மிக பழமையாக வரக்கூடிய அந்த புகழை உடையதும் அந்த இருங்குன்றம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை தழுவிய மந்திகள், அந்த பெண் குரங்குகள் என்ன பண்ணுமா, மலைக்கு மலை அப்படியே பாய்ந்து கொண்டு இருக்குமா. அப்படி இங்கிட்டிருந்து அங்கிட்டு தாவும், அங்கிட்டிருந்து இங்கிட்டு தாவும். மொட்டுக்களோடு கூடிய முல்லை அப்படியே மலர்ச்சியாக இருக்குமா. அங்கே பார்த்தீங்கன்னா நன்னீர் சுனைகளில் தண்ணீர் பார்த்தீங்கன்னா நீலமணி மாதிரி நிறம் கொண்டு இருக்கும். அந்த அந்த மலையில் குயிலினங்கள் கூவி கொண்டிருக்கும். அப்புறம் அங்கே வந்து மக்கள் அந்த கடவுளை வணங்கக்கூடியவர்கள் எல்லாரும் பாடல் பாடுவாங்க, முழவினுடைய ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலை பார்க்கறதுக்கு திருமாலினுடைய நிறம் போலவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே எந்நேரமும் இசை பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். அது எப்போதும் ஓய்வில்லாமல் அந்த அந்த திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அந்த அழகர் மலையில் அந்த ஓய்வில்லாமல் அந்த ஓசை எழுந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு புலவர் குறிப்பிடுகின்றார். அதற்கப்புறம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திருமால் கோயில் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலேயே அந்த மலைப்பகுதி ரொம்பவுமே அழகாக இருக்கிறது, அதெல்லாமே அந்த மலைக்கு கிடைச்ச ஒரு சிறப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாந்தர்களுக்கெல்லாம் சொல்கிறார், மனிதர்களே, நீங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய துணைவியோட, தாய் தந்தையோட, கை குழந்தை, அன்பான சுற்றத்தாரோட அந்த திருமாலிருஞ்சோலை மலையினை தெய்வமாக கொண்டு அது விளங்கக்கூடிய திசையை நோக்கி தொழுது அவனை வணங்க செல்லுங்கள் அப்படின்னு குறிப்பிட்றார். குடும்பத்தோட எல்லாம் சொந்த பந்தத்தோட எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த திருமாலினுடைய அந்த உந்தி, அந்த வயிற்றிலிருந்து ஆதி நாளில் தோன்றிய அந்த செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன் அவன். அவனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா கடல் நீரை கவரக்கூடிய கார்மேகம் போல, இருள் போல, நீலமணி போல விளங்கும். அப்படிப்பட்ட திருமேனி உடையவன். எப்படிப்பட்ட உலகத்திலையும் தோன்றி அந்த இடத்து மக்களுக்காக அருள் காட்டக்கூடியவன் இந்த இந்த பெருங்குன்றில் இருக்கக்கூடிய இந்த திருமால் தான் அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதாவது பெருமானை வந்து குடும்பத்தோட போய் வணங்கி பயன்பெறுங்கள் அப்படின்னு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறாரு மக்களை. அதற்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்களேன், அந்த தேன் பொருந்திய பசுமையான அந்த திருத்துழாயை அணிந்திருக்கிறான். திருத்துழாய்ங்கிறது துளசி மாலை அணிந்திருக்கிறான். அவனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா கருமையான மலையை போல இருக்கின்றது. வெண்மை பொருந்திய பேரொளியை உடையதாக இருக்கின்றது. அவன் வந்து ஒப்பற்ற குண்டலத்தை காதில் அணிந்திருக்கிறான். அந்த கருடப்பறவை அழகு செய்திருக்கக்கூடிய வெற்றி கொடியினை உடையவன். அந்த திருமால் கையில் வைத்திருக்கக்கூடிய கொடியில் அந்த கருடனுடைய உருவம் இருக்கும். கூர்மை பொருந்திய கலப்பை படையினை உடையவனன். சினம் பொருந்திய தண்டாகிய படைக்கலத்தை உடையவன். அப்புறம் வெற்றியை விளைவிக்கக்கூடிய சக்கரப்படையை உடையவன். கட்டமைந்த வில்லை உடையவன். அப்போ அந்த திருமால் கையில் இருக்கக்கூடிய அந்த கொடி, அதற்கப்புறம் அந்த படைக்கலம், அப்புறம் சக்கரம், வில், இதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளும் உடையது அந்த திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அந்த அழகர் மலை தான். அப்படிப்பட்ட அந்த அழகர் மலையினுடைய சிறப்பை நாம் எல்லாரும் சேர்ந்து போற்றுவோம். என்னுடைய உள்ளத்தில் பொருந்து நிற்கக்கூடிய பெருமானே, உன்னுடைய புகழை நாங்கள் பாடுகின்றோம், எம்மை வாழ வைக்கக்கூடிய தலைவனும் நீயே. அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது திருமாலினுடைய படைகளை கூறி போற்றியது அவனை அந்த பெருமாளை வணங்கி அவனை போற்றியதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெருமானிடம் யாரெல்லாம் அன்புடையவங்களாக இருக்கிறார்களோ,
அவங்களுக்கு அவன் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமாலிருஞ்சோலை குன்றமும் சிறப்புடையதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புலவர் குறிப்பிடுகின்றார். இப்படி தம்மால் விரும்பப்படுபவர்களுடைய தொடர்பு உடையவற்றையும் போற்றுதல் மக்களினுடைய உள்ளத்தியல்பு அப்படிங்கிற வகையில் இந்த பாடல் திருமாலினுடைய அந்த திருமாலினுடைய அந்த திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அந்த அழகர் மலையினுடைய சிறப்பை பற்றி சிறப்பான முறையில் எடுத்து சொல்லுது. அப்போது அது மட்டும் இல்லாமல் அந்த மலையினுடைய சிறப்பு, அங்கே இருக்கக்கூடிய சுனைகள், அங்கே இருக்கக்கூடிய பூக்கள், திருமாலினுடைய தோற்றப்பொழிவு, திருமாலை வணங்கக்கூடியவர்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கக்கூடிய நிலை. அப்போது அந்த திருமாலை போய் வணங்க முடியாத சூழல் இருக்கக்கூடியவங்க தொலைவில் இருந்தாவது அந்த கடவுளை வணங்கினால், அந்த மலை பார்த்து வணங்கினால் அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த அந்த சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புலவர் நமக்கு தெளிவுபடுத்திட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சொர்க்கம் அப்படிங்கிறது ஒன்றும் கடினம் இல்லை. திருமால் இருக்கக்கூடிய அந்த திருமாலிருங்குன்றத்தை வணங்கினாலே போதும், அங்கே நம்முடைய குரலெல்லாம் எதிரொலிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கப்புறம் அந்த மலையில் என்னென்ன பொருள்களெல்லாம் இருக்கோ அந்த பொருள்களினுடைய அந்த நிறம் அந்த பொருளுடைய இதையெல்லாம் திருமாலினுடைய தோற்றத்தோட ஒப்பிடக்கூடிய ஒரு நிலையையும் இந்த பாடல் முழுமையுமாக நம்மால் பார்க்க முடியுது. அப்புறம் அங்கே அந்த மலைகளில் வாழக்கூடிய அந்த பறவைகள், விலங்குகளை பற்றிய செய்திகளையும் புலவர் குறிப்பிட்டுட்டு போகிறாரு. அப்போது அந்த திருமால் கோயில் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால தான் அந்த திருமாலிருஞ்சோலை குன்றமும் சிறப்பாக இருக்கின்றது அப்படிங்கிற கருத்தையும் புலவர் இந்த பாடல் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.